MCR Pure Cotton Club, formals and casual shirts. சுப நிகழ்ச்சிகள், பிறந்த நாள் கொண்டாட்டம் மற்றும் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் நடத்துறதுக்கு சிறந்த இடம் விஜிபி ஹெரிடேஜ், இஞ்சுபாக்கம், ஈசிஆ. இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணம் இல்லை. ஆனால் ரொம்ப நெருக்கத்தில் வந்த பிறகு அந்த பத்திரிகை இன்விடேஷன் அடிக்கிற நேரத்தில் அவர் இல்லை, நான் கலந்துக்கலன்னு சொல்லி சொல்றேன். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும். இது ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி இது போகலாம் அப்படிங்கிற காரணத்தினால அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு. அந்த சூழ்ச்சி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இன்னைக்கு வேங்கைவேல் குறித்து பேசும்பொழுது அன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு அவ்வளவு கொடுமைகள் நடந்தது. நான் முழுக்க மாறலன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளவோ மாறி இருக்கு. இன்றும் வேங்கைவேல் இருக்கிறதா இல்லையா கேட்டீங்கன்னா வேங்கைவேல் இருக்கு. அதுக்கு ஏன் தீர்வுகள் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன். நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். 20-25 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா அதுல ஒரு 20 நிமிஷமாவது அம்பேத்கர் பத்தி அவர் பேசினாரா அப்படிங்கிறது தான் இங்க அம்பேத்கரிஸ்டுகளா இருக்கிறவங்களுடைய ஆதங்கமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா விமர்சனமாகவும் இருந்தது. கொள்கை ரீதியாக நம்முடைய எதிரி பாஜக 2026 தேர்தல் அரசியல் நம்ம நோக்கி போனா பாஜக ஒரு பெரிய பொருட்டான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தேர்தல் அரசியல் எங்களுடைய அரசியல் எதிரியாக யார் இருப்பார்னா திமுக. கொள்கை ரீதியாக நீங்க தேர்தலான நியமனமா இருக்கட்டும், மணிப்பூர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃப் போர்டு, இது எல்லாவற்றிலும் கொள்கை ரீதியாக எங்கெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இது எல்லாமே அவரு இன்டென்ஸா அவர் பேசினாரா, மேலோட்டமா பேசுறாரோ, இன்னும் களத்துல தீவிரமா இறங்கவில்லையோ விஜய் அவர்கள்? உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்குவார்கள் அப்படின்னா கூட்டணி கணக்கு இங்க உடைக்கிறதுக்கான வேலையை திரு விஜய் அவர்கள் தொடங்கிட்டாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொது வெளியில பேசுறப்பெல்லாம் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம். மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு பொது மேடையில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய ஒரு புயலை கிளப்பிருக்கு தமிழக அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல நிறைய விமர்சனங்களும் இருக்கு. ஸோ அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல யார் சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 சரியான சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நான் சொல்றது, ஒரு சீஃப் கெஸ்ட் எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இன்னொருத்தர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டது. ஏன்னா கொள்கை தலைவர்களாக அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட 2 தலைவர்கள். எங்களோட 5 கொள்கை தலைவரில் அம்பேத்கர் அவர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே கொள்கை தலைவராக திருமாவளவனை ஏற்றிருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்தில் அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 பேரும் இந்த மேடையை அலங்கரித்திருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். இதை இன்னும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சரியாக இருந்திருக்கும் நான் பார்க்கிறேன். அண்ணன் திருமாவளவன் கலந்து கொள்ளது கொஞ்சம் வருத்தத்துக்கு ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். அவர் கலந்துகிட்டு இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி, இல்லை ஆதவர் ஜெனரல் சொன்ன மாதிரி அவரோட மனசாட்சி இங்கே இருந்திருக்குமானா மனசாட்சி இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரே பல தருணங்களில் பதிவு பண்ணுறார், நான் இந்த புத்தக வெளியீட்டில் நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதற்கு பிறகு 2 தலைவர்கள் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதாலேயே ஒரு கூட்டணி கணக்கெல்லாம் போயிடுங்கிற அளவுக்குலாம் அரசியல் அவ்வளோ மோசம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப நெருக்கத்தில் வந்த பிறகு அந்த பத்திரிகை இன்விடேஷன் அடிக்கிற நேரத்தில் அவர் இல்லை, நான் கலந்துக்கலன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நமக்கு அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுப்புது. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, அவரது தாய்ச்சொல் அப்படின்னு எழுதிய அந்த நிகழ்வுக்கு முன்னாடி எழுதிய அந்த கடிதத்தில் சொல்லும் பொழுது திமுக தோழர்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி இது போகலாம் அப்படிங்கிற காரணத்தினால நான் இதை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. இதை ஒரு பத்திரிகை எழுதினாங்க, அதில் ஒரு சூழ்ச்சி இருக்குது. என்னை குறித்து எப்பொழுதும் எழுதாத ஒரு பத்திரிகை முதல் பக்கத்தில் என் குறித்து எழுதுகிறார்கள் என்றால் அதில் சூழ்ச்சி இருக்குது. அந்த சூழ்ச்சி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த சூழ்ச்சியை உடைப்பதற்கான வேலைகளை தான் அவர் செய்திருக்க வேண்டுமே தவிர இந்த நிகழ்வை தவிர்ப்பதன் மூலியமாக இன்னும் மறுபடியும் இப்போ நீங்கள் அந்த தவிர்த்துட்டாரு அதனால் உடனே கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது இல்லாமல் போயிடுமா? இது அரசியல் களத்தில் கேட்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லோருமே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவரும் அதில் கலந்து கொண்டிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. திரு அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்குமான தலைவர். அதை ரொம்ப காலமாக திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவரை விட இங்கே சரியான ஆள் தமிழகத்தில் இருப்பாங்களான்னா இல்லைன்னே சொல்லலாம். அவர் அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வின் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா, இல்லை இந்த நிகழ்வின் மூலமாக நிறைய பேருக்கு போய் சேருங்கிறத சொல்ல வரீங்களா? இதில் 2 வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே அம்பேத்கர் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுல எல்லாரும் முனைப்போடு தான் இங்கே செயல்பட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்ததுனால இது
வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சேருது அப்படிங்கிற அந்த வாதம் வந்து ஏற்புடையதா இருக்குமா அப்படிங்கிறதா இங்க வந்து பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா திரு ஆதவர்ஜுனா அவர்களும் மேடையில வந்துட்டு அப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். இன்னைக்கு வந்து எல்லாரும் போய் மாலை போடுறாங்க, எல்லாரும் போய் இன்னைக்கு வந்து பண்றாங்கன்னா திரு விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவு தான் காரணம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கிற. தமிழக அரசியல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலையா? இன்னும் சொல்லப்போனா திராவிட முன்னேற்ற கழகத்துல திரு கலைஞர் அவர்கள் தான் அம்பேத்கர் பேர்ல ஒரு சட்டக்கல்லூரியே திறந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி நீங்க வந்து பொதுப்படையா இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை என்னுடைய பதில், அந்த தலைப்பின் அந்த புத்தகத்தோட தலைப்பு தான், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இன்றும் நீங்க வந்து அம்பேத்கர் அவர்கள் ஒரு பட்டியலினத்துக்கு மட்டும்தான் சொந்தமானவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு இருக்கான்னா இருக்கு. இன்னைக்கும் வந்து அம்பேத்கர் அவர்களை அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிற வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் எல்லோருக்குமான தலைவராக அம்பேத்கர் மாறிவிட்டாரா? நீ இன்னும் சிம்பிளாக கேட்குறேனே, இப்போ நாங்கள் வந்து கொள்கை தலைவராக அவர் ஏற்கிறோம். எத்தனை கட்சிகள் கொள்கை தலைவர்களாக ஏற்கிறாங்க? இல்லை, அவங்களோட மேடைகளில் அம்பேத்கரோட புகைப்படத்தையும் அம்பேத்கரோட கட்டவுட்டையும் எத்தனை பேர் வைக்கிற கட்சிகளாக? நீங்கள் வந்து சொன்னீங்க அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாங்க, கலைஞர், அதெல்லாம் சரி. கொள்கை தலைவராக ஏற்கிறீர்களா? கொள்கை தலைவராக நீங்கள் இப்போ பெரியார் குறித்து எவ்வளோ தூரம் இப்போ திராவிட இயக்கங்கள் பேசுகிறாங்க, அந்த அளவிற்கு அம்பேத்கர் குறித்து கொண்டு போய் சேர்ப்பதில் நீங்கள் எவ்வளோ முனைப்பு காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வியாக இருக்கிறது. அதனால் நான் வந்து கண்டிப்பாக இங்கே திருமணத்தை குறைச்சி மதிப்பிடலை. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோருக்குமான தலைவராக அவர் கொண்டு போய் சேர்ப்பதில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. இப்போ நாளைக்கு ஒரு புத்தக திருவிழா நடக்குது. இந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் விடன் பிரசுரம் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வரும் பொழுது அதிகமான நபர்கள் வாங்கி படிக்கின்ற புத்தகமாக அது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நீங்க விஜயவடரோட ரசிகர்கள் வந்துட்டு அதை வாங்குவதற்கான காரணிகள் வந்து அந்த புத்தக வெளியீடு விழாவில் நடந்த விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மேடையில அது போன்ற விஷயங்கள் அங்கு வந்து பேசப்பட்டதா? திரு அம்பேத்கரிய உடைய அந்த கொள்கைகள் வந்து இங்கு முழுமையாக பதிவு செய்யப்பட்டதா? இல்ல வந்துட்டு 20-25 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா அதுல வந்து ஒரு 20 நிமிஷமாவது அம்பேத்கர் பத்தி அவர் பேசினாரா அப்படிங்கிறது இங்க அம்பேத்கரிஸ்டுகளா இருக்கிறவங்களுடைய ஆதங்கமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா விமர்சனமாவும் இருந்தது. என்ன பேசினாரு, அந்த இடத்த வந்து அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்களா? அந்த புத்தகத்துக்கு வந்து 1 வருஷ உழைப்பு வந்துட்டு எல்லாரும் போட்டிருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு அரசியல் மேடையாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விமர்சனமா இருக்கு. 2 விஷயங்க. அவர் பேசியது மொத்தம் 12 நிமிஷம் தான். எங்க தலைவர் பேசியது வெறும் 12 நிமிஷம் தான். அதில் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஜனநாயக தினமாக கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் முதல்ல. அதற்கு பிறகு அந்த புத்தகத்தில் அம்பேத்கருடைய வாழ்க்கை குறிப்பு குறித்து நான் படிக்கும் பொழுது 2 சம்பவங்கள் என்னை பாதித்ததுன்னு அந்த 2 சம்பவங்கள் குறித்து விரிவாக பேசுகிறார். அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்க்கு வரார். நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ வந்து அரசியலமைப்புக்காக அம்பேத்கர் அவர்கள் எவ்வளோ போராடினார், அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர் தந்தை அவர் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையர்களோட நியமனம் முதற்கொண்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையோட தேர்தல் அணுகிறாங்களா? நம்ம வாக்களித்தது சரியாக தான் இருக்குது, சரியான நபர்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு, இந்த தேர்தல் வந்து உண்மையிலே ஜனநாயகபூர்வமாக தான் நடக்குதா அப்படிங்கிற இடத்திற்கு இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம்ங்கிறது பெரிய குழப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத அதை பதிவு செய்கிறார். நீங்கள் அம்பேத்கரோட பார்வை இன்னைக்கு செலுத்துறார். இன்னைக்கு வேங்கவேல் குறித்து பேசும்பொழுது அன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு அவ்வளோ கொடுமைகள் நடந்தது, இன்னைக்கும் அது எவ்வளோ தூரம் நீங்கள் நான் முழுக்க மாறலன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளவோ மாறி இருக்கு. இன்றும் வேங்கவேல் இருக்கிறதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வேங்கவேல் இருக்குது. அதுக்கு ஏன் தீர்வுகள் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன். அப்போ அன்றைய அரசியலிருந்து இன்னைக்கும் இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பஞ்சாயத்து தலைவர்களை மேடை ஏற்றினார் அவர். ஒருத்தங்க வந்து எல்ராம்பட்டு வித்யா. பஞ்சாயத்து தலைவராக நான் இருந்தாலும் என்னை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆதிக்க சாதி சேர்ந்தவர்கள் என்னை பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி எவ்வளோ பட்டியலின தலைவர்களாக இருக்கக்கூடிய திமுக சேர்ந்தவர்களை சொல்கிறேன், இல்லை அதிமுக சேர்ந்தவர்களை என்ன சொல்கிறாங்க, கொடியேற்ற முடியல, எங்களால் எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியல. ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வார்டு உறுப்பினர்கள் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் கணவன்மார்கள் வந்து எங்களை வந்து அந்தோனியம்மாள் ஒரு பேரூராட்சி தலைவர் சொல்கிறாங்க, மிக மோசமான கெட்ட வார்த்தையில் என்ன பேசுகிறாங்க, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் சொல்லி என்ன திட்டுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு கடிதம் எழுதி அவர் போடுறார். அப்போ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்லையும் இது இருக்கிற மாதிரி இன்னைக்கு தானே பேசணும். இது முழுக்க இந்த புத்தகத்தில் பங்கேற்ற கட்டுரையாளர்கள் அவர்கள் எந்த குறைத்து யாரையும் மதிப்பிடலை. நிச்சயமாக அவரெல்லாம் பெரிய பங்காற்றிருக்காங்க, கடுமையாக உழைச்சிருக்காங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸும் பேச வேண்டிய அவசியம் வருகிறது. அதில் தான் அவர் வந்து இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் குறித்து பேசுகிறார், மணிப்பூர் குறித்து பேசுகிறார், வேங்கவேல் குறித்து பேசுகிறார். இதெல்லாம் பேச வேண்டிய இடம் கேட்டிங்கன்னா அம்பேத்கருடைய சமூக நீதியோட பார்வையில இருந்து நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி. அம்பேத்கர்னாலே கான்ஸ்டியூஷன் தான். அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஒழிக்கிறதுக்கான வேலையை தான் பாஜக செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி போற இடத்துல எல்லாம் வந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை தான் கையில வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மேடையை வந்து திரு விஜய் அவர்கள் ஒழுங்கா பயன்படுத்திக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இல்லைங்க, நீங்க அதான் முதல்ல நான் வந்து கொள்கை ரீதியாக நம்முடைய எதிரி பாஜக தேர்தல் அரசியல் என்று வந்தால் 2026 தேர்தல் அரசியல் நம்ம நோக்கி போனால்
பாஜக ஒரு பெரிய பொருட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எங்களை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தேர்தல் அரசியல் பெரிய பொருட்டே கிடையாது. ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் அவர்களை எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே தான் இருப்போம். தேர்தல் அரசியலில் எங்களுடைய அரசியல் எதிரியாக யார் இருப்பார்னா திமுக. நீங்கள் ஏன் திமுகவை அதிகமாக அட்டாக் பண்ணுறீங்க, பாஜகவை அட்டாக் பண்ணாத மாதிரி உங்களுக்கு கொள்கை ரீதியாக நீங்கள் தேர்தலான நியமனமாக இருக்கட்டும், மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு போர்டு, இது எல்லாவற்றிலும் கொள்கை ரீதியாக எங்கெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்கள் அரசியல் எதிரி என்று வரும்பொழுது நாங்கள் இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி பேச வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு திமுக செய்கின்ற மக்கள் விரோத கொள்கைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் செய்யாமல் விட்டாங்கன்னு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு மழை வெள்ளம் பிரச்சனை நடக்குது, ஏன் சாத்தனூர் அணை இவ்வளவு தூரம் திறந்து விட்டாங்கன்னு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து அம்பேத்கருடைய நினைவு தினம் அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, நீங்க 100 தூய்மை பணியாளர்களுக்கு கழிவுநீர் அகற்றும் வண்டிகள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் விஸ்வகர்மா, ஒரு பக்கம் விஸ்வகர்மான்னு சொல்லி நவீன விஸ்வகர்மா வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அதுவும் அம்பேத்கர் நினைவு தினம் அன்னைக்கு பண்றாங்க, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க பெரிய கேள்வி. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இது இன்று அரசியல் எதிரியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களை எதிர்த்து பேச வேண்டியது. நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்க ஆபத்து என்ன, நீங்கள் மணிப்பூர் கலவரம், நீங்கள் தேர்தல் ஆணைகள் நியமனம், இது எல்லாமே அவ்வளோ இன்டென்ஸாக இருந்ததா அவருடைய ஸ்பீச்சில்? அவ்வளோ இன்டென்ஸாக அவர் பேசினாரா, மேலோட்டமாக பேசுகிறாரோ, இன்னும் வந்து களத்தில் தீவிரமாக இறங்கவில்லையோ விஜய் அவர்கள்? நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் வந்து இந்த 12 நிமிடம் பத்தாது, இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மேடையில் அவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் நமக்கு பார்க்கணும். ஆனால் இந்த பேச வேண்டிய விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசினாரா இல்லையா? ஏன்னா இப்போது சில பேர் பேசும்பொழுது நீங்கள் இந்த பாஜக இது குறித்து பேசுறதை விட நூல் குறித்து இன்னும் அதிகமாக பேசியிருக்கணும், இந்த நூலோட விரிவாக்கம் குறித்து அதிகமாக பேசியிருக்கணும், அந்த கட்டுரையாளர்கள் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இவர் பேச வேண்டிய அன்னைக்கு அம்பேத்கர் அவருடைய நூல் குறித்து என்ன பேச வேண்டுமோ அதை பேசியதும், நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்களை நாம் இங்கே சுட்டிக்காட்டி பேச வேண்டும், கொள்கை ரீதியான எதிரிகள் குறித்தும் அரசியல் ரீதியான எதிரிகள் குறித்தும் எந்தெந்த விஷயங்களை பேச வேண்டுமோ அதை சரியாக பேசினார். இங்கே வந்து விஜய் அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஆதவர்ஜுனா ஓவர்டேக் பண்ணிட்டார் அந்த நிகழ்ச்சியை அப்படிங்கிறத எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனமாக பார்க்க முடியாது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது போட்டி மேடையெல்லாம் ஒன்று கிடையாதுல்ல. இது யார் சிறப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத போட்டி மேடையெல்லாம் கிடையாது. ஆதவர்ஜுனன் அவர்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அவர் சொன்ன கருத்துக்களை எங்களுக்கு இப்போ நாங்கள் ஏற்கனவே பேசின இந்த குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, அதுதான் அவர் இந்த மேடையில் அவர் பிரதிபலிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, மன்னராட்சி, நாங்கள் குடும்ப ஆட்சின்னு சொன்னது மன்னராட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது உண்மையான உண்மைதான். இன்னைக்கு வந்து பிறப்பின் அடிப்படையில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று துணை முதலமைச்சர் ஆனதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அவர் கலைஞர் வீட்டில் பிறந்திருக்கார். இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடு குறித்து கூட எனக்கு சரியாக புரிதல் இல்லாத ஒருவர் இன்று துணை முதலமைச்சர், கொள்கை ரீதியான தலைவராக நாங்கள் அவர் ஏற்கிறோங்கிற இடத்திற்கு இன்னைக்கு திமுக நகர்ந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். கொள்கை குறித்து சரியாக தெரியாத, சமூக நீதியோட பார்வை இல்லாத ஒருவர், ஒரே ஒரு காரணம் தான். அவன் மன்னராட்சி முறை இன்று தொடர்கிறதா என்றால் மன்னராட்சி முறை தொடர்கிறது. நான் சேர்த்தை பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் குறித்து இந்த மன்னராட்சி இல்லை குடும்ப வாரிசுன்னு நான் சொல்றதில்லை. ஏன்னா அவர் படிப்படியாக தான் வளர்ந்தார், இவர் உழைக்காமல் வந்து விட்டார். ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாருப்பா, நமக்கு நாளைக்கு ஒரு வாரிசு வேணும், அப்போ நீங்கள் வந்து உட்காந்துக்கோ, நீ வந்து சட்டமன்ற உறுப்பினராக. ஆனால் அவரே என்ன சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் மற்றும் ஆதவர்ஜுனா அவர்களோட டார்கெட் வந்து இங்கே வந்து உதயநிதியா இல்லை வந்து திருமாவளவனா, அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அப்படிதான் போகுது. இப்போ இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக, எங்களுக்கு நான் வந்து ஆதவர்ஜுனனுக்கு அவருக்கு என்ன நோக்கம்னு எனக்கு தெரியாது, சொல்லிட முடியாது. எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் எல்லா மேடையிலும் அம்பலப்படுத்துவோம். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு துணிச்சலாக இன்னைக்கு இந்த குடும்ப ஆட்சி குறித்து இன்று மற்ற எதிர்கட்சிகளை பேச தயங்குகிறார்கள். இப்போ நீங்க சொன்னது வந்து குடும்ப ஆட்சின்ற அந்த விமர்சனம் வந்து இப்ப அவரும் சொல்லியிருக்காரு, பிறப்பின் அடிப்படையால எப்படியா இருந்தாலும் மக்களை வந்து அவங்க சந்திச்சு தானே ஆகணும், மக்கள் களத்துல அவங்க வந்து பயணிச்சுதான் ஆகணும், மக்கள் அனுமதிச்சா மட்டும்தான் நீங்க வந்து அரியணையில அமர முடியுங்கிறப்ப அது எப்படி பிறப்பால ஒருத்தர் முதல்வர் ஆகுறாங்கிறது தானே அவங்களுடைய வாதமா இருக்கு. சேப்பாக் தொகுதியில கிருத்திகா நின்னாலும் சரி, ஜெகதீஸ்வரன் நின்னாலும் சரி, சூரியன் சின்னத்தோட நம்மளும் ஜெயிச்சிருவோம். நம்ம 2 பேர் துணை முதலமைச்சர் ஆக முடியுமா? நம்ம பிற்காலத்தில் முதலமைச்சரோட வேட்பாளர் ஆக முடியாது, உதயநிதியால் ஆக முடியும். சிம்பிள். நான் வந்து வேற குடும்பத்தில் பிறந்திருக்கேன், நீங்க வேற குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, அவர் கலைஞர் குடும்பத்தில் பிறந்துட்டார், அது ஒரு காரணம் போதும். அடுத்ததாக அவர் வாரிசு, அதுதான் சொல்றேன். துணை முதல்வர் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்ல, அவங்களே எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொத்தடிமையில இருக்காங்க அந்த கட்சியில. அவங்க வெளியே ஒருத்தர் சொல்றாரு, முன்னாள் எம்எல்ஏ என்ன சொல்றாரு, நாங்கள் கொத்தடிமையாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் சொல்லி சொல்றாரு. அது அவங்களுடைய பிரச்சனை தான். அப்ப நீங்க அவர் துணை முதல்வர் ஆகிறதுனால இங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க அட்ரஸ் பண்ணலாம். நான் ஒண்ணே சொல்றேன், அப்போ எங்கள் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இல்லைன்னு நீங்க எழுதி கொடுங்க. சுயமரியாதை இங்க வார்த்தையை அடிச்சிருங்க. எங்களுடைய கொள்கை வழி தலைவராக பெரியார் அவர்களையோ அண்ணா அவர்களையும் நாங்கள் பின்பற்றவில்லை. இல்ல இப்ப இதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்ப அதிமுக என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியும், காங்கிரஸ்ல என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியும். அடுத்த கட்ட தலைவர்களை வந்துட்டு ஒரு முன்னாள் தலைவர் வந்து வழிநடத்தாம போயிட்டாரு, முன்னாடி நிக்க வைக்காம போயிட்டாருன்னா அந்த கட்சி எப்படி உடஞ்சு போச்சுங்கிறத பார்க்க முடியுது. இத்தனை ஆண்டு காலமா திமுக வந்து நிலைத்து நிற்பதற்கு காரணம் அடுத்த தலைவர்கள் யாரு அப்படிங்கறத வந்து முன்னாடியே அட்ரஸ் பண்ணிட்டாங்கிறதுனாலதான் அந்த கட்டமைப்பு இன்னும் வலுவா இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. அவங்க கட்சிக்கு அது தேவைப்படுது, அதனால அவங்க அதை பண்றாங்க. இல்லைங்க, நீங்க அப்போ இதே பொருத்தத்தை நீங்க பினராயி விஜயன் சொல்லுங்க, இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கெங்கெல்லாம் எங்கே முன்னாடி வெஸ்ட் பெங்காலை வின் பண்ணிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியா, அவங்க வாரிசுகளை கொண்டு வந்தாங்களா?
இல்லை கேரளாவில் வந்து ஒரு டேர்ம் மாறி வின் பண்ணிட்டு இருக்காங்க, அது நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு இந்த கேள்விக்கு சாதகமான பதில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதே பாஜக தலைவர்கள் வெவ்வேறு தலைவர்கள் வந்து முதலமைச்சராக மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களே வாரிசு இருக்குது, எல்லா கட்சிகளையும் வாரிசு இருக்குது. ஆனால் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அந்த வழியாக எங்களுடைய குடும்பம் மட்டும்தான் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கம்யூனிஸ்டில் யாராவது காமிங்க. புத்ததேவ் பட்டாச்சாரியா இருந்தாருங்க, அடுத்து அவரோட பையன் வந்தாருங்க, அடுத்தவரோட பேரை வந்தாருங்க, இல்லை. பினராயி விஜயனுக்கு முன்னாடி இவங்க இருந்தார், அவரோட பையன் வந்தார், பேரை வந்தார், இல்லை. அங்கே ஜனநாயக பூர்வமாக யார் தலைவர் என்று பார்த்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதிமுக வந்து விமர்சிக்கவே இல்லை, பாஜக வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா கையாளுறாரு, ரொம்ப போற போக்குல வந்துட்டு சும்மா டச் பண்ணிட்டு போறாரு பாஜகவை. இங்க திமுக டார்கெட் பண்ணி தான் இங்க எல்லாரும் பேசப்படுது. இன்னும் திமுகலையும் உதயநிதி அவர்களை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற விஷயங்கிறது தான் இங்க பொதுவா பார்க்கப்படுது. இல்லைங்க, நீங்க உதயநிதியை டார்கெட் பண்றோம்னா இப்போ ஒருவேளை 2026 திமுக முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி இருக்க போகிறாரா? இது ஒரு நெரேட்டிவ் ஒரு பேசிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. இது வந்து எங்க தலைவர் அகேன்ஸ்ட் உதய் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இல்லை, நாங்கள் எங்களுடைய கொள்கை எதிரியாக யாரு, அரசியல் எதிரி யாருன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இது டிவிக்கே அகேன்ஸ்ட் டிஎம்கே தான். இது வந்து பர்சனலாக இவருக்கு அகேன்ஸ்ட் உதய் இல்லை. அந்த நெரேட்டிவ் வரணும்னா அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை, நான் இந்த ரேஸை விட்டு நான் விலகுறேன், இந்த ரேஸில் என் பையன் முன்னாடி வராருன்னு சொல்லணும். அப்போ தான் நாங்கள் உதயநிதி நாங்கள் டார்கெட் பண்ணணும். இல்லை, நாங்கள் வந்து நேரடியாக குடும்ப ஆட்சின்னு சொல்கிறதோ இல்லை ஊழல் ஆட்சின்னு சொல்கிறதோ, இது ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் இப்படி தானே செய்கிறது. முதலமைச்சர் முதற்கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லா அமைச்சர்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சும்மா சமுதாயத்துக்காக வந்து ட்விட்டரில் அரசியல் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படிங்கிறது, அவர் சொன்ன வாதம் இங்கே சரியா, அவர் சொன்ன விஷயம் இங்கே சரியா, அப்படியா இங்கே செயல்பட்டது திமுக அரசாங்கம் வெள்ள நிவாரண விஷயத்தில்? அப்படிதான் செயல்பட்டது. 2015 வெள்ளத்தில் சென்னை ஒரு பாடம் கற்றுட்டு இருக்கணும். போன வருஷம் தூத்துக்குடி திருச்செந்தூர் வெள்ளத்தில் ஒரு பாடத்தை கற்றுட்டு இருந்திருக்கணும். நீங்கள் ஒக்கி புயல் ஒரு பாடம் கற்றுருக்கணும், கஜா புயல் ஒரு பாடம் கற்றுருக்கணும், நீங்கள் வந்து வர்தா புயல் ஒரு பாடம் கற்றுருக்கணும். இது எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இன்று விழுப்புரத்திலேயோ திருவண்ணாமலையிலையோ இல்லை ஊத்தங்கரையிலையோ உள்ள மழை பெய்யும் போது அதற்கான முன்னெச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருப்பீர்கள். நம்ம மழை பெய்த பிறகு ஐயோ வரலாறு காணாத மழை வந்துருச்சு அப்படிதான் நம்ம பேசுறோம். இன்னைக்கு வரைக்கும் டீடைலா சில விஷயங்கள் பேசலாம். இது வந்து மேலோட்டமான விமர்சனமாவும் மேலோட்டமான குற்றச்சாட்டாகவும் இருக்குங்கிறதை நான் வந்துட்டு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இன் டீடைலா பேசணும் அப்படின்னா ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டம். இங்க வந்து ஐஎம்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணல, இங்க வந்து 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிற விஷயத்தை திருவண்ணாமலையில ஐஎம்டியே ப்ரெடிக்ட் பண்ணல. ஐஎம்டியே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இங்க ஆளும் கட்சி வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி இங்க. நிச்சயமா அதே மாதிரி வந்து செம்பரம்பாக்கத்தையும் இங்க வந்து சாத்தனூர் அணை திறப்பையும் வந்துட்டு ஒப்பிட்டு பேசுவது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்களை இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அதோட கதை வேற, இதோட கதை வேற. இது வந்து அணை, இது வந்து ஏரி திறப்பு, இது வந்து ஒரு அணை திறப்பு அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து மிகச்சரியா தான் அவங்க கையாண்டிருக்காங்கன்னு சில இடங்கள்ல சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது மேலோட்டமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அண்ட் குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல வந்து நீங்க வந்து இந்த புயல்லாம் இருந்து நீங்க பாடம் கத்துக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் இல்லையா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? 5 வருட காலம் போதும் நீங்க நினைக்கிறீங்க. 2005 டிஎம் ஆக்ட், பேரிடர் மேலாண்மை சட்டம் வருது. 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்த சிஏஜி ரிப்போர்ட் இது குறித்து என்ன சொல்லுதுன்னா, இன்று ஒருவேளை தமிழகத்தில் சுனாமி வந்தால் எந்த விதமான தயார் நிலையிலும் தமிழகம் இல்லை. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்ஸ் ஒர்க் ஆகாது, கம்யூனிகேஷன் சென்டர்ஸ். சுனாமி வரப்போது கடற்கரை மாவட்டங்களுக்குலாம் இந்த தகவல் சொல்லுங்கன்னா ஒர்க் ஆகாது. சுனாமியை தடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட, சுனாமி வந்தால் அதற்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கான உபகரணங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு உபகரணங்கள் அனுப்புகிறாங்க. அது பிரிக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றன. இதற்காக ஒதுக்கப்பட்ட அலுவலகம் வேறொரு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சுனாமி வந்தால் நம்மள்ட்ட ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? நீங்கள் 2015 வெள்ளம் அதே மாதிரி நீங்கள் ஒக்கி புயல், நீங்கள் கஜா புயலை நான் கிட்டத்தட்ட 40 நாட்கள் என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்ச்சியாக அந்த வேலை செஞ்சேன். அன்றைக்கி இருந்த அரசாங்கம் நாங்கள் போகும்பொழுது என்ன பிரச்சனை பார்த்தா, ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்கள் விழுந்திருக்கு. மரம் இருக்கிற மிஷின் தான் முதல் தேவைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வாங்கிட்டு போனேன். 8 மிஷின் வாங்கிட்டு போனேன். ஒரு வாரம் கழித்து தான் அன்றைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, மரம் வாங்குற மிஷின் வேணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைய அமைச்சர் ஒருத்தர், புதுக்கோட்டை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர், என்னப்பா ஒரு 10-25 மரம் விழுந்திருக்குமான்னு சொல்லி சொன்னார். ஆலங்குடியை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிஓ வண்டி ஒரு 3 வண்டியை கொளுத்துனாங்க. இங்கே அவங்க துயரம் தாங்க முடியாமல் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்திருக்கு, இது கூட புரியாமல் ஒருத்தர் 10-15 மரம் வந்திருக்குன்னு சொல்லி விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜீப் அப்படியே கடந்துச்சு. அது பெரிய கேஸ் ஆனிச்சு, நிறைய பேர் அது பிரச்சனை ஆச்சு. ஸோ இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் நான் என்ன பார்க்குறேன், டிஎம்எக்ஸ் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உட்கார்ந்து அந்த அணி நமக்கு வந்து பேரிடர் வந்தால் என்ன தயார் நிலையில் இருக்கோமா, நம்ம மறுபடியும் பேரிடர் என்பது மழை வெள்ளத்தையோ புயலை மட்டும் சொல்ல, வறட்சியை கூட பேரிடர் நான் சொல்கிறேன், இதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கோமான்னு சொல்லி பேசணும். மாநில அளவில் இந்த பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவரான முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த குழு கூடி 3 மாதத்திற்கு ஒரு முறை எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பேரிடர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்னு சொல்லி பேசணும். இதுதான் வந்து டீட்டெயிலாக ஒரு அரசாங்கம்ங்கிறது. அது பிப்ரவரியில் கூடலாம், இல்லை ஜூலையில் கூடலாம், ஆகஸ்ட்டில் கூடலாம். நீங்கள் வந்து பருவமழைக்கு முன்னாடி நம்ம எச்சரிக்கை இருக்கோங்கிறது இல்லை. புயல் எப்போ வேணாலும் வரலாம், ஏப்ரலில் வரலாம், மேலே வரலாம், இல்லை வந்து டிசம்பரில் வழக்கம் போல் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அப்போது
நீங்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடியில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா வரலாறு காணாத மழை ஐஎம்டியை ப்ரெடிக்ட் பண்ண நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 50 சென்டிமீட்டர் மழை நாளைக்கு எங்கே வேணாலும் வரலாம். அதற்கு முன்னெச்சரிக்கையாக நம்மள்ட்ட குறைந்தபட்ச போட் இருக்குது, குறைந்தபட்ச மரம் இருக்கிற மிஷின்ஸ் இருக்குது, குறைந்தபட்சமாக இவ்வளோ மேக் ஷிஃப்ட் கேம்ப்ஸ் இருக்குது. மறுபடியும் பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் திணிக்கிற வேலை இல்லை, மேக் ஷிஃப்ட் கேம்ப்ஸ் இருக்குது. மக்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த அம்மா ஊடகங்களோ ஏதோ தயாரிகள் இருக்குது. அதுதான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நான் பார்க்குறேன். நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்த பிறகு பாருங்கள், துணை முதலமைச்சர் களத்திலே இருக்கிறார் பாருங்கள், முதலமைச்சர் களத்தில் நிற்கிறார் பாருங்க. சம்பிரதாயத்துக்காக நம்மளும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு வீட்டில் கூப்பிட்டு நிவாரண நிதி கொடுத்த விஷயமா? உண்மையிலே சொல்லப்போனால் அதான் சொல்லலை, அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்பது இதெல்லாம் நடக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நம்ம நிவாரண உதவிகள் கொடுக்கறது அந்த இடத்துக்கே போகக்கூடாது, மக்கள் கஷ்டப்படாமல் எப்படி காப்பாற்றணுமோ அதை செய்யணும்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இப்போ அவர் மட்டுமல்ல, எங்களோட தோழர்கள் எல்லாருமே களத்தில் தான் இருக்காங்க. இங்கே வந்து ஏன்னா இது புதுசில் தமிழக வெற்றி கழகத்துக்காக செய்யலை, மக்கள் இயக்கமாகவே இந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்த காரணத்தினால நீங்கள் மழை பெய்த அன்னைக்கே வந்து அம்பத்தூரில் சென்னை வட மாவட்டம், தென் மாவட்டம், மத்திய மாவட்டம் எல்லா தலைவர்களும் களத்துக்கு போனாங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துலேயும் ஒரு வரலாறு காணாத மழை பெஞ்சது, 50 சென்டிமீட்டர் பெஞ்சது. அதில் இடுப்பளவு தண்ணியில் போய் அவங்க நின்று கொடுத்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு பெண்மணி கூட பேசினாங்க, ஒரு லிஸ்ட்டெல்லாம் கேட்டு போனாங்க, என்னம்மா வேணும்னு கேட்டுட்டு, நான் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல, ஆனால் திரும்ப வந்து அப்படியே ஒரு கூடையோட எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கும், நிவாரண உதவிகள் செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னன்னா, எவ்வளவு நாளைக்கு இவ்வளோ நிவாரண உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க, பொது இயக்கங்கள் காப்பாற்றுவாங்க, சமூக செயல்பாடுகள் காப்பாற்றணும் சொல்லிட்டு இருக்க போகிறோம்? ஒரு அரசாங்கமாக நாம் எப்பொழுது முழுமையாக செயல்பட போகிறோம்? நிச்சயமா அந்த கேள்வியை நான் வந்துட்டு ஏத்துக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இவர் பண்ணதும் சமுதாயத்துக்காக தான் பண்ணாரான்னு கேட்கிறேன். வீட்டுல கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தது வந்து சமுதாயத்துக்காக பண்ணாரா? ஆமா, சமுதாயத்துக்கு பண்ண வேண்டிய ஒரு அவரும் வந்துட்டு போட்டோ ஷூட் பண்ணாரா? விஜய் அவர்களும் இல்லைங்க, நீங்க போட்டோ ஷூட்டை வந்து நீங்க இது வரைக்கும் அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கார். நீங்கள் வந்து ஸ்னோலின் அவங்க வீட்டுக்கு, அனிதா அவங்க வீட்டுக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது எல்லாமே எந்த ஒரு நேரத்திலையும் ஒரு விளம்பர பிரியராக அவர் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தள்ளப்படல இல்லைங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா கொடுத்துருக்கலாங்க. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எங்களை குறித்த ஏதாவது செய்தி வந்துகிட்டே இருக்கு. எங்க செய்தி சேனல்களில் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தமிழக வெற்றிகளும் குறித்து ஏதாவது ஒரு செய்தி போடணும்னு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ எதையுமே நாங்கள் வந்து ரகசியமாக பண்ணவே முடியாத ஒரு இடத்துல இருக்கும். நியூஸ் சேனலில் பார்த்த பிறகு என்ன பணியூரில் கொடுக்குறாரா அப்படின்னு அன்றைக்கி விமர்சனம் எழுத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் கட்சிக்குள்ளே சில பேர் விமர்சிச்சாங்க, இல்லை இது தவறான இது. அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது, இல்லை இந்த இடத்துல நம்ம நேரில், ஏன்னா நம்ம பார்த்தோம் கள்ளக்குறிச்சியில் அவர் போய் இறங்குறாரு, மருத்துவமனை வாசல்ல இருந்து மருத்துவமனைக்குள்ள போறதுக்குள்ள பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது. அது இதெல்லாம் கடந்து தான் வந்து ஆகணும், வேற வழியே இல்ல, இறங்கி வந்து தான் மாற்று கருத்தே இல்ல. நேரடியா போகும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ்ல உண்மை. இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இப்படி இருக்கு, அதனால தொடர்ந்து சொல்லி இல்ல வந்து ஆகணும். நான் சொல்றேன் இல்லையா, கூடிய விரைவில் ஒரு நடைபயணம் போக போறாரு, சுற்றுப்பயணம் போக போறாரு, போய் தான் ஆகணும். அதுல மாற்று கருத்து. நீங்க எங்களோட மாநாட்டிற்கு பிறகு 3 கடிதங்கள் எழுதப்பட்டது. அந்த 3 கடிதங்கள் எங்களோட தோழர்களுக்கு தான் எழுதப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்த ஒரு நடிகராக நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நடிகர் அல்ல, அவர் அரசியல் தலைவராக மாறிவிட்டார். அந்த பக்குவப்படுத்துங்கிற வேலைங்கிறது 2 பக்கம். இப்போ நாங்களும் அவர் தலைவரும் இறங்கி வரணும், தோழர்களும் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. அது ப்ராசஸ்ல இருக்கு, ப்ராசஸ் தான் அது நிச்சயமாக மாறும். அது மாறல அப்படின்னா நாங்கள் ஜெயிக்கவே முடியாது. மக்கள்கிட்ட போகாம நீங்க அண்ணாவர்கள் சொன்ன மாதிரி தான் மக்களிடமே செல்லாமல் நாங்கள் நாளைக்கு ஜெயிக்க முடியாது. மக்களிடம் செல்வார், மக்களுடைய குறைகளை கேட்பார். அவர் அதை புரிந்து கொண்டுதான் இந்த அரசியலை செய்ய போகின்றார். இதுல இன்னொரு விஷயம், ஃபைனலா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்ன விஷயம் வந்து, திருமாவர்கள் வந்து புத்தக வெளியிட்டு வர்றது காரணம் வந்து ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இங்க மறைமுகமா திருமாவர்களுக்கு விஜய் அவர்களால இங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுதுங்கிறதையும் பார்க்க முடியுது. அவர் எத்தனையோ புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து கலந்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த புத்தகத்துல வந்து அவரோட பங்கும் இங்க அதிகமா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அவர் வந்தாதான் வந்துட்டு ஒரு அம்பேத்கர் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை அந்த மேடையில வந்து திரு விஜய் அவர்கள் அவர் கொடுத்துருக்காரோ அப்படிங்கிறத பார்க்க முடியும். நிச்சயமா கிடையாது. ஏன்னா அவர் எல்லோருக்குமே, திருமாவளவன் அண்ணன் குறித்து எல்லோருக்குமே ஒரு நல்ல புரிதல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க, திருமாவளவன் 2 தடவை பேசிட்டார் எங்களோட தலைவர் குறித்து. எனக்கும் அவருக்கும் எந்த முரண்பாடுகளும் இல்லை. 2 தடவை ரொம்ப தெளிவாக பேசிட்டார். அரசியல் சூழல் மாற்றம்னா அது தேர்தல் அரசியலை நோக்கி எல்லோரும் செல்லும் போது அது மாறும். இன்னைக்கு 1 வருஷம் இன்னைக்கு டேர்ம் இருக்கு, 1.5 வருஷம் டேர்ம் இருக்கு. அந்த நேரத்தில் எந்த ஒரு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸும் நான் இந்த ஆளுங்கட்சி எதிர்த்துட்டு வெளியே வருவேன்னு சொன்னாங்கன்னா வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. அவங்க சட்டமன்ற தொகுதிகளில் நடக்கிற உதவிகள் கூட நடக்காமல் போயிடும். அப்போது இந்த அரசியல் சூழல் என்பது தேர்தல் நெருக்கத்தில் தான் மாறும். அந்த நேரத்தில் தான் கூட்டணி கட்சியில் எங்களை நோக்கி வருவார்கள். அந்த நேரத்தில் நாங்களும் முதன்மை சக்தியாக இருப்போம் அப்படிங்கிறதா.
அதனால் இதுலேயும் மறுபடியும் வந்து நீங்கள் திருமாவளவனை கூப்பிடுறது மூலியமாக நீங்கள் மனசாட்சின்னு சொல்வது கூட்டணி கணக்கா இல்லை, கூட்டணி கணக்கா இல்லை. இந்த நிகழ்ச்சியில் நம்ம 2 பேர் சேர்ந்து கலந்துருந்தா சரியாக இருந்திருக்குங்கிற பார்வை. ஏன்னா கூட்டணி கணக்கு இல்ல நீங்க சொல்றீங்க. 200 தொகுதியை வந்துட்டு 200 தொகுதியை நாங்க வெல்வோன்னு மாத்தட்டி இருமாப்போட சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அதை மக்களே மைனஸ் ஆக்குவார்கள் அப்படின்னா கூட்டணி கணக்கை இங்க உடைக்கிறதுக்கான வேலையை திரு விஜய் அவர்கள் தொடங்கிட்டாரு அப்படிங்கறத நீங்க நாளைக்கு அவர் வந்து அந்த அரித்மெட்டிக்கை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரோ, திமுகவோட வெற்றி இதனாலதான் புரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல அரித்மெட்டிக் கரெக்ட் தான், ஆனா அந்த அரித்மெட்டிக் மைனஸாவும் மாறும்னு சொல்றோம். நீங்க வந்து நாளைக்கு விழுந்தால் விழப்போது திமுக மட்டுமல்ல, திமுகவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் தான். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அங்கே கூட இருக்கிற தோழர்களுக்கும் பொருந்தும், நீங்கள் வந்து மதிமுகவிற்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். தனியாக நீங்கள் வீழ மாட்டீர்கள். ஏன்னா மக்கள் வந்து துடை தெரியும் பொழுது தனியாக துடை தெரிய மாட்டாங்க. நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்களும் வந்து சேர்ந்தானே இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மைனஸாக மாறும் சொல்கிறார். அதை புரிந்து கொண்டு அவர்களே வருவார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ அந்த உடனடியாக நீங்கள் வாங்கன்னு நாங்கள் சொல்லலை. இது உங்களுக்கே அந்த புரிதல் ஏற்படும் பொழுது நீங்கள் 2026 தேர்தல் நெருக்கத்தில் நீங்களே வருவீங்க. அப்படி வரும் பொழுது நாங்கள் அதற்கு உரிய மரியாதை நாங்கள் செய்வோம். அப்படிதான் எங்களுடைய வாதம். இப்போ திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனாகவும் துணை பொதுச் செயலராகவும் அவர் பேசிய விஷயங்கள், நீங்கள் ஆதவ அர்ஜுனன்கிறத தாண்டி அவர் பேசிய விஷயங்கள் நியாயமான அறம் சார்ந்த விஷயமான ஆமாம். அவர் சொல்றார் இல்லையா, 1,40,00,000 பேர் இல்லை, அதான் எல்லா விஷயமும் இல்லை, அதான் சொல்கிறேன். 1,40,00,000 தலித் மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அமைச்சர்கள் பங்கு கேட்டால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே நடக்கிறது ஒரு வாரிசு அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் ஏற்பு இருக்குது. அடுத்ததாக நீங்கள் இதனால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, முதல்லையுமே அவர் வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகோட கோஷம், இது தனிப்பட்ட ஆதவ அர்ஜுனோட ஒரு கோஷம் கிடையாது. அதுதான் அவர் முன்னாடி இருந்து பேசுகிறாரு. அது தொடர்ச்சியாக அதை நடத்தி காட்டணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். இன்றைக்கி அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு அவர் முதல்ல இங்கே வரக்கான நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது அவர் தெளிவுபடுத்தணும். அடுத்ததாக அவர் வந்தால் எங்கள் கட்சியில் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை எங்கள் தலைமை தான் தெரியும். தனிப்பட்ட முறையில் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின விஷயங்களை அவங்க முன்னாடி வைக்கிறேன். அவர் வந்தாருன்னா அவங்க கட்சியில ஏத்துக்கிட்டாங்கன்னா, அப்ப அவர் சொன்ன அந்த சங்கராச்சாரியாருங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து ஏத்துக்குவீங்களாங்கிறது இங்க இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும், உங்க முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். அதற்கான பதிலையும் எதிர்பார்க்க இல்லைங்க. அதான் நீங்க சொல்றீங்க ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இது வந்து இன்னொன்று அது ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்தில் செய்தி தொடர்பாளர் கண்டிப்பாக கிடையாது. இது தலைவர் முடிவு செய்யணும், பொதுச் செயலர் முடிவு செய்யணும். ஏற்கனவே இருக்கின்ற உயர்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் தான் முடிவு செய்வார். தொடர்ந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்திற்கு. தேங்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சுப நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் நடத்துறதுக்கு சிறந்த இடம் VGP ஹெரிடேஜ், இஞ்சுபாக்கம், ஈசிஆர்.